கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை ஆணையம் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். விவரம் என்ன? தேவா, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இதுவரை 47 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் தற்போது தொடர் சிகிச்சையில் இருந்திருக்கிறார்கள். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசானது கோகுல்தாஸ் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறது. அந்த விசாரணை ஆணையமானது தற்போது அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவனுடைய டீன் உள்ளிட்டவர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்வி இயக்குனர் உள்ளிட்டோரிடமும் இந்த விசாரணை நடக்குது. குறிப்பாக எந்தெந்த பாதிப்புகளோடு நோயாளிகள் வந்தாங்க, அவர்களுக்கு எது போன்ற சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டது என்பது தொடர்பான இந்த விசாரணையானது தற்போது முடிந்திருக்கிறது. நீங்க தற்போது இந்த காட்சிகளில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவனுடைய மருத்துவ பிரிவு இயக்குனரிடம் தற்போது இந்த விசாரணையானது தற்போது முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கல்வி இயக்குனரிடமும் தற்போது இந்த விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டார்கள், எந்தெந்த உடல் உபாதைகளோடு அவர்கள் எல்லாம் வந்தார்கள், அவருக்கு எது போன்ற சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விசாரணைகள் எல்லாம் செய்யப்பட்டது. குறிப்பாக மெத்தனால் பாதிப்பால் தான் இவர்கள் எல்லாம் இறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் மெத்தனால் பாதிப்பு அவர்கள் உடம்பில் எப்படி ஏற்பட்டது என்பது தொடர்பான அனைத்து விவரங்களையும் தற்போது நீதியரசர் அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். அதே போன்ற நீதியரசர் நேரடியாக தற்போது 2 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தற்போது 66க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நேரடியாக இந்த விசாரணை ஆணையமானது சென்று விசாரணை நடத்த இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லக்கூடிய கள்ளக்குறிச்சி பகுதியின் கருணாபுரம் பகுதியிலும் நேரடியாக சென்று நீதியரசர் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது இந்த மருத்துவ குழுவினரிடம் இந்த விசாரணை முடிந்திருக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்கு எது போன்ற சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் தற்போது விசாரணை செய்து முடித்திருக்கிறார்கள். தேவா, உள்ள விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன். கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான அந்த குழு தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்களை சந்திப்பதற்கு முன்னதாக அரசு அதிகாரிகள் இந்த